நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி 10 முழுக்க தூங்கவே மாட்டாங்க. அதான் அஹ்யா லைலஹு, அஹ்யா லைலஹு. அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வருஷம் ரமலான்ல கடைசி 10ல இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. இஅ்திகாஃப்ல தான் அவங்க தூங்க மாட்டாங்கன்னு சொன்னேன். இரவெல்லாம் நின்று தான் வணங்குவாங்க. அப்படி ஒரு நாள் நின்று வணங்கும் போது தான் சஹாபாக்கள் சிலர் பெருமானாருக்கு பின்னால வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. பெருமானாருக்கு பின்னால வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்களும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, தொழுகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தராவீஹ்ங்கிறது இந்த அமைப்பில் இல்லை. இது யார் கொண்டு வந்தது? உமர் ரலியல்லாஹு தான் கொண்டு வந்தாங்க. தனித்தனியாக தான் தொழுதுக்குவாங்க தராவீஹ். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃபில் இருக்கும்போது தொழுகிறாங்க இல்லையா, பின்னால் ஒரு 2-3 பேர் சேர்ந்துட்டாங்க. மறுநாள் காலையில் மதீனாவில் அந்த பேச்சு வருது, இன்னார்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் தொழுதாங்களாமே அப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் மதீனா முழுக்க இந்த பேச்சு பரவுதிலே கொஞ்சம் கூட்டம் அதிகமாகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தொழுகிறாங்க, கூட்டம் அதிகமாகுது. 3வது நாள் மஸ்ஜிதே நிரம்பிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க, நாமெல்லாம் தொழ வேண்டும் அப்படின்னு மஸ்ஜிதெல்லாம் பள்ளிவாசலே நிரம்பிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கூடாரத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டாங்க, வெளியே வரவே இல்லை. மக்கள் என்னென்னவோ செய்கிறாங்க. ஒருவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டாங்களோ அப்படின்னு கணச்சு பார்க்குறாங்க. சில பேர் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லி பார்க்குறாங்க. சில பேர் கல்லெல்லாம் தூக்கி போட்டு பார்க்குறாங்க. எதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசையில்லை. காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு தான் வெளியே வர்றாங்க. ஃபஜ்ர் தொழுத பிறகு மக்களை எல்லாம் உட்கார வச்சு சொன்னாங்க, நேற்று இரவு நீங்கள் செய்த எல்லாவற்றையும் நான் அறிந்தேன். சில பேர் கணச்சிங்க, சில பேர் தஸ்பீஹ் சொன்னீங்க, சில பேர் கல்லை தூக்கி போட்டீங்க, எல்லாம் எனக்கு தெரிஞ்சது. ஏன் வரல? 2 நாள் நான் யதார்த்தமாக தொழுதேன், என் பின்னால் மக்கள் சில பேர் யதார்த்தமாக சேர்ந்தாங்க, அது பிரச்சனை இல்லை. 3வது நாள் பள்ளியே கூடிடுச்சு. இப்படியே நான் தினசரி உங்களுக்கு ஜமாத்தாக தொழு வைத்தால் இந்த தொழுகையை அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கி விடுவானோ என்று பயப்படுறேன். கடமையானா ஏற்கனவே 5 நேர கடமையும் இங்கே இழுத்துட்டு இருக்குதே. தராவீஹ் பார்க்குறோமா இல்லையா? ஆரம்பத்தில் கொஞ்சம் கூட்டம், அப்புறம் நடுப்பத்தில் பூரா காலி. ஃபரதா இருந்தால் என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாங்க. நான் இன்னைக்கும் வந்து தொழுகு, அடுத்து தொடர்ந்து நான் தொழுதேன்னு சொன்னால் ஹஷீது அன் யுஃபரத அலைக்கும் கியாமு ஹாதா ஷஹர், இந்த தராவீஹ் தொழுகை உங்கள் மீது கடமையாகி போயிடும். நான் தொடர்ந்து போகிறேன். கடமையாயிட்டா அப்புறம் ரொம்ப சிக்கல். அப்போது இந்த தொழுகை விட்டாலும் நீங்கள் எல்லாம் பாவியாக போயிடுவீங்க, அதனால நான் விட்டுட்டேன்னு சொன்னாங்க. அவ்வளோதான். அந்த 2 நாள் அல்லது 3 நாள் தான் ஜமாத்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு காலத்தில் தான் மக்கள் தனித்தனியாக தொழுதுட்டு இருக்கிறாங்களே, எல்லாத்தையும் ஒன்றா சேர்ப்போன்னு சொல்லி சேர்த்தாங்க. அப்போ இந்த இஅ்திகாஃப் இருக்கிற நாட்களில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜமாத்தாக தொழுது அந்த நிகழ்வும் நடந்தது. எனவே அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில் நமக்கு இன்னொரு ரமலானுடைய கடைசி 10னுடைய வாய்ப்பை தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய இந்த நியாமத்தை, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த 10 நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கை எப்போதும் போல இல்லாமல் அமல்களை அதிகப்படுத்துங்க, திலாவத்தை அதிகமாக செய்யுங்க. ஒரு நாளைக்கு 3 ஜுது கணக்கு வைத்து இந்த 10 நாளில் ஒரு குர்ஆன் முடிங்க. இந்த 10 நாளில் ஒரு குர்ஆன் முடிங்க. ரமலானில் குர்ஆனுடைய தொடர்பு இல்லைன்னு சொன்னால் பெரிய கைசேதம் அது. அதனால ஒரு நாளைக்கு 3 ஜுது தாராளமாக ஓதுனா 10 நாளில் ஒரு குர்ஆன் என்ன செய்யலாம், முடிக்கலாம். இந்த 10 நாளில் அதிகமாக திக்ர் செய்யுங்க, அதிகமாக அல்லாஹ்ட்ட திக்ர் செய்யுங்க. இந்த 10 நாட்களில் நிறைய துஆக்கள் செய்யுங்க. இதான் இந்த நாட்களை நாம் செய்ய வேண்டிய அதிகமான அமல்கள். எல்லாம் அல்லாஹ் இந்த இறுதி நாட்களுடைய நேரங்களை வீணாக்காம அல்லாஹ் பொருந்தி கொள்கிற அமல்களோடு இந்த நாட்களை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இஅ்திகாஃபுடைய சட்டங்கள், இது இஅ்திகாஃப் இருக்கிறவங்களுக்கு நாம் சொல்லுவோம். இஅ்திகாஃப்னா என்ன? பள்ளியில் இருக்கணும், பள்ளியை விட்டு வெளியே போகக்கூடாது. பள்ளியை விட்டும் வெளியே போகக்கூடாது. தேவைக்கு தான், நிர்பந்த தேவையை தவிர வேறு எந்த தேவைக்கும் போயிடக்கூடாது. பைத்துல் ஹலா போகிறோம், யாராவது சலாம் சொல்கிறாங்கன்னா நின்று பதில் சலாம் சொல்லக்கூடாது. நடந்துக்கிட்டே அப்படியே சொல்லலாமே தவிர நின்று அவங்க பேசக்கூடாது. சாதாரணமாக என்னங்க, தொழுகைக்கு உதவு செய்கிறதுக்கு வெளியே போகலாம், ஆனால் நஃபிலான உதவுக்காக கூட வெளியே போகக்கூடாது. வெளியே போகக்கூடாதுங்கிறதான் இஅ்திகாஃபுடைய பிரதான சட்டம். இப்போ கொஞ்சம் இஅ்திகாஃப் இருக்கிறவங்க அதில் அலட்சியம் காட்டுறாங்க, வெளியே போயிடக்கூடாது. இப்போ வணக்கங்கள் சில வணக்கங்கள் மறந்து செஞ்சால் அந்த வணக்கம் முறியாது, சில வணக்கம் மறந்து செஞ்சால் முறிஞ்சு போயிடும். இப்போ நோன்பு வச்சுருக்கீங்க, நோன்பு வச்சுட்டு மறந்து சாப்பிட்டா நோன்பு முறியுமா? முறியாது. மறந்து சாப்பிட்டா முறியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ஒருத்தர் நல்லா சாப்பிட்டாருங்க, நோன்பு வச்சு நல்ல புரோட்டா கறி அடிச்சிட்டாரு, சாப்பிட்டு முடித்த பிறகு ஞாபகம் வருது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது அல்லாஹ் கொடுத்த உணவுப்பான்னு சொல்லி. யார் கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்தது. உண்மையாலுமே மறந்துட்டார். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா இடத்துல ஒரு ஆள் வந்தார், சொன்னார்,
நான் நோன்பு வச்சுருந்தேன், என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போனேன், அவர் கறியும் ரொட்டியும் தந்தார், நான் நோன்புங்கிறத மறந்து சாப்பிட்டுட்டேன்னாரு. சரி பரவாயில்லப்பா, பரவாயில்லை விட்டு நோன்பு கூடும் அப்படின்ட்டார். அடுத்து சொன்னார், அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து என் வீட்டுக்கு போனேன், அவங்க பால் கொடுத்தாங்க, நோன்புங்கிறத மறந்துட்டேன், பாலை குடிச்சிட்டேன்னாரு. சரி பரவாயில்லப்பா விடு, நோன்பு கூடி போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், தூங்கி எஞ்சி வழக்கமாக தண்ணி குடிப்பேன், தண்ணி குடிச்சிட்டேன்னாரு. சொல்றது மறந்து தண்ணி குடிச்சிட்டேன்னாரு. சொன்னாங்க, உனக்கு நோம்புனா என்னன்னே தெரியாதுப்பா, போயிட்டு வந்துட்டான். நோம்புனா என்னன்னே உனக்கு தெரியாதுன்னு சொல்லி அந்த மறதி இல்லை. புரியுதா? அப்படி சில பேர் என்னங்க, உண்மையாலுமே ஒரு மனுஷன் மறந்துட்டான்னு சொன்னால் அப்போ அது அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கு தான். அந்த ரிசுக்கு என்னங்க, அல்லாவே அவர் மீது இறக்கப்பட்டு இந்த அடியான் சாப்பிட்டு போகட்டும், இந்த அடியான் குடிச்சிட்டு போகட்டும். அதனால தான் நோன்பு வச்சுட்டு ஒரு நோம்பாளி மறந்து சாப்பிட்றாரு, தண்ணி குடிக்கிறாரு, அதை பார்த்தா நம்ம அவர்கிட்ட ஞாபகப்படுத்தலாமா? எங்க நீங்கள் நோம்புங்கன்னு சொல்லலாமான்னா சொல்கிறாங்க, வாலிபராக இருந்தால் சொல்லணும், வயசான ஆளாக இருந்தால் சொல்லக்கூடாது. பாவம் சாப்பிட்டு போகிறார். வயசான ஆளாக இருந்தால் பாவம் சாப்பிட்டு போகிறார், அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கு சாப்பிடட்டும் அப்படின்னு விட்டுறணும். இள வயசுக்காரராக இருந்தால் சொல்லணும்னு சொன்னாங்க. அப்போ நான் சொல்ல வந்தது என்ன, சில வணக்கங்கள் மறதியினால முறியாது, சில வணக்கம் முறிஞ்சிடும். எத்திகாஃப் இருக்கிறவர் மறந்து வெளியே போனாலும் முறிஞ்சு போயிடும். பள்ளிவாசல் எல்லையை விட்டும் ஞாபகத்தோடு இல்லை, மறந்து வெளியே போனாலும் முறிஞ்சு போயிடும். அதனால் எத்திகாஃப் இருக்கிறவங்க இந்த பள்ளியில் இருக்கணும், பள்ளியை விட்டு வெளியே போயிடக்கூடாது. இதுதான் அடிப்படையான விஷயம். அதில் சில காரியங்களுக்கு வெளியே போகிற விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அந்த சட்டங்கள் எத்திகாஃப் இருக்கிறவங்களுக்கு சொல்லுவோம். இந்த விஷயங்களை எல்லாம் பேணி குறைஞ்சது ஒரு சில நாட்களாவது நஃபிலான எத்திகாஃபாவது இருப்பதற்கு நாம் முயற்சி செய்யணும். எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக.